உனக்குரியது அல்லாத ஒன்றிலே நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய். நீங்க வெளியே வரணும். எதுல இருந்துன்னா, இது உனக்குரியது அல்ல, இந்த இடம் உனக்குரியது அல்ல, இந்த பிளேஸ் உனக்குரியது அல்ல. உனக்குரியது வேற இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு வச்சது வேற இருக்குது. ஆனா நம்ம நிறைய நேரத்துல நம்ம வெளியே வராம அடைஞ்சு கிடக்கிறது. எதுல அடைஞ்சு கிடக்கிறோம்னா, அந்த சூழ்நிலை, அந்த பலவீனம், அந்த பிரச்சனை நமக்குரியது அல்ல. நமக்குரியதை கர்த்தர் வெளியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஏதோ ஒன்றுல நீங்க சிக்கி இருக்கலாம், ஏதோ ஒன்றிலிருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கலாம். இப்போ உங்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, அது உங்களுக்குரியதா? அது உங்களுக்குரியதா? நீங்க நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது உங்களுக்குரியது அல்ல. அந்த இடம் உங்களுக்குரியது அல்ல, அந்த அவமானம் உங்களுக்குரியது அல்ல, அந்த இடத்துல நீங்க உட்கார வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு உரியதை கர்த்தர் வெளியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு உள்ளதை எடுத்து போடுகிறவன் தான் சத்துரு. நமக்கு உள்ளதை எடுத்து போட்டு நமக்கு இல்லாத ஒன்றுல நம்மளை சிக்க வைக்கிறது தான் சத்துரு. பாருங்க, யோசேப்பினுடைய தகப்பனார்